கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார் கண்ணன் துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே என்பது திருவாய்மொழி. இது மார்கழி மாதம், ஆண்டாள் மாதம். திருப்பாவை அனைத்தையும் எழுச்சி கீதங்கள் என்றால் அது மிகையல்ல. தூங்கும் அனைத்தையும் அன்பாய் இதமாய் எழுப்பும் கீதங்கள் இவை. நாச்சியாரின் பரிபக்குவம் இங்குதான் தெரிகின்றது. வைணவ மரபில் அவள் திருவின் அவதாரமான ஆதித்தாய். தாய் தன் குழவியை எழுப்பும் பாங்குடன் நல்வார்த்தை சொல்லி மெல்லமாக எழுப்புகின்றாள் கோதைத்தாய். தூக்கி வாரி போடுமாறு எழுப்புவது பீதியை தரவுள்ளது. அது எவ்விதத்திலும் நல்லதல்ல. அதனால் தான் தூங்கும் சிறார்களை எல்லே இளங்கிளியே என்றும் செல்வச் சிறுமீர்கள் என்றும் மாமன் மகளே என்று முறை சொல்லியும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்றும் நந்தகோபனை எம்பெருமான் நந்தகோபாலா என்றும் யசோதையே எம்பெருமாட்டி என்றும் பலதேவனை செம்பர் கழலடி செல்வா பலதேவா என்றும் நப்பினையை கந்தம் கமழும் குழலி மைத்தடம் கண்ணினா என்றும் நம் கண்ணனை வெப்பம் கொடுக்கும் விமலா கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்றும் குழைய குழைய சொல்கின்றாள். வாசிக்கும் பொழுதே இதமாக இருக்கின்றது. சரி, பாவை பண்டீர் என்பவர் யார்? வையத்து வாழ்வீர்கள் என்று கோடி காட்டுகிறாள் ஆண்டாள். பாவை பண்டீர் நாம் தான். சிறுவர் சிறுமியர் மாமன் மைத்துனன் செல்வ பெண்டாட்டி மணாளன் அப்பா அம்மா என்று யாரை விட்டாள் கோதை? ஒருவர் விடாமல் எல்லோரையும் இதமாக எழுப்புகின்றாள். இந்த எழுச்சி எதற்காக? தூக்கத்திலிருந்து விழிக்கத்தான். என்ன தூக்கம் அது? அறியாமை என்ற தூக்கம்தான் அது. சரி, பாசுரத்தை பார்ப்போம். மானுடம் முழுவதும் அறியாமை என்னும் துயிலில் உறங்கி கிடக்கிறது. தான் யார் என்பது புரியாமல் வெறும் சமூகம் தரும் பெயர், சாதி, பட்டம் இவைதான் தான் என்று நம்பிக்கொண்டு பட்டத்திற்காகவும் சாதிக்காகவும் பெயர்களுக்காகவும் வெட்டி சாய்த்து கொண்டு ஒரு மடமையான வாழ்வை நடத்தி கொண்டுள்ளது மானுடம். இதுதான் நம் அறியாமை. இது தூக்கத்தை போன்று வலுவுள்ளது. யாருக்குத்தான் தூக்கத்திலிருந்து விழிக்க மனம் வருகின்றது? விழிப்பு என்பது மாறும் நிலை. மதமதப்பு போய் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டிய நிலை. மாற்றங்கள் எப்பொழுதும் வரவேற்கப்படுவதில்லை. சாதியத்தை எதிர்த்து ஆன்மீகம் எவ்வளவு முயன்றிருக்கிறது. ஆதிக்க சக்திகள் இதற்கு அசைவில்லை. மானுடத்தின் 50% நிற்கும் பெண்ணின் விடுதலைக்காய் பாடிய கவிகள் எத்தனை? யாரும் கிஞ்சித்து மாறுவதாக தெரியவில்லை. மனித நேயத்தை வலியுறுத்தி சன்மார்க்க சங்கங்கள் எத்தனை தோன்றின மண்ணில். எதுவும் உறங்கும் மனிதனை எழுப்ப சக்தி இல்லாமல் இருக்கின்றன. நம் உறக்கம் எத்தகையது? ஆண்டாள் வரிகளில் சொல்ல வேண்டுமெனில், ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, அதுதான் நம் நிலை. மந்திரப்பட்டு போயிருக்கிறோம். மந்திரங்கள் தான் என்னென்ன? எல்லே இளங்கிளியே என்று தொடங்கும் பாடல் கவித்தன்மையாலும் பொருள் வளத்தாலும் சிறந்து நிற்கின்றன. இன்னும் உறங்குதையோ? சில்லென்று அழையேன் மீன் என்கிறாள் கோதை. சில்லென்று அழைப்பது எப்படி? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்பான் மகாகவி பாரதி. தேன் வந்து காதில் பாய்ந்தால் இனிக்குமா என்ன? சில்லென்று அழை என்கிறாள் ஆண்டாள். தூக்கத்தை கலைக்க சில்லென்று தண்ணீர் அடித்தால் சரி. ஆனால் இதத்தாயான கோதை அந்த வருத்தத்தை கூட தராமல் சில்லென்று அழைத்தால் போதும் என்கிறாள். வல்லை உன் கட்டுரைகள். இதற்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். வல்லமையான கட்டுரைகள், பதில்கள் என்று ஒரு பொருள். வல்லை என்றால் காடு, கோட்டை என்றும் பொருள் உண்டு. நாம் யார் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் மிக கட்டுக்கோப்பான வலுவான எண்ணங்கள் கொண்டுள்ளோம். அதையே தான் பேசுகிறோம், எழுதுகிறோம். மனிதனது உண்மையான அடையாளம் அவனது உறவுகளில் உள்ளது. தன்னுடன், தன் சுற்றத்துடன், தன் சூழலுடன், தன்னுள் உறையும் இறைமையுடன் அவன் கொள்ளும் உறவின் புரிதலில் உள்ளது அவனது உண்மையான அடையாளம். இதைத்தான் ஆண்டாள் விழித்து பார் என்கிறாள். நம் வல்லமையான கட்டுரைகள் இதை பற்றி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இப்புரிதல் வரும்போதுதான் தான் என்ற ஈகோ அழிந்து நாம் என்ற பன்மை உணர்வு வரும். எதிலும் எல்லாவற்றிலும் இறைமையை காணும் தெளிவு வரும். இதைத்தான் கோதைத்தாய் வெள்ளீர்கள் நீங்களே நானே தானாகிடுக என்கிறாள்.
இந்த நான் பிரபஞ்ச ஒருமை, இதில் எல்லாம் அடங்குகிறது. இதை அறிய விரையாயோ என விரைவுபடுத்துகிறாள். வல்லானை கொல்பவன் யார், வல்லான் யார்? இப்பொழுது புரிந்திருக்கும். வல்லான் என்பவன் வேறு யாரும் அல்ல, அது நம் மனம்தான் என்பது. இந்த வல்லானை வெல்லும் திறன் இறைவனுக்குத்தான் உண்டு. இவன் எப்பேற்பட்டவன்? மாற்றாரை மாற்றழிக்க வல்லவன். தான், தன் பெயர், தன் சாதி, தன் பட்டம், பதவி என்று இருக்கும் மாற்றானை, அதாவது நம்மை மாற்றழிக்க வல்லவன் இறைவன். நன்றி, வணக்கம்.